உட்காரு. இருக்கட்டும். அந்த ரூமை கொஞ்சம் பார்க்க முடியுமா? நான் உள்ள போலாமா? ஓகே. உங்களுக்கு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கா? சம்டைம்ஸ். இப்போ ரீசெண்ட்லி ரொம்ப கோல்டாக ஃபீல் ஆச்சு. எனக்கு அதனால ஃபீவர் வந்துச்சு. உங்க கையை கொஞ்சம் கொடுங்க. ஏதாச்சும்? இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் நான் சொன்னேன்ல, ஜஸ்ட் ட்ரீம்னு. அதுக்கு போய் ஓவரா. உங்களுக்கு டீ காஃபி வேண்டாம். இப்போ சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா. ரொம்ப டயர்டில் தூங்குனா கெட்ட கனவு வரும் தான். பட் நீங்கள் அன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன்னு சொன்னது, அதில் எனக்கு இன்னும் டவுட் இருக்கு. ஏன்னா அது ரியலா இல்லை என்னோட இமேஜினேஷனானு எனக்கு இன்னும் தெரியல. உங்கள் அப்பா இப்போவும் கனவுல வராரா? இல்லை, அந்த பஸ் ஸ்டாப் இன்சிடென்ட்க்கு அப்புறம் வரல. ஐ திங்க் இட் வாஸ் ரியல். சயின்ஸ் படிச்ச நீங்களே கோஸ்ட்னு சொல்றீங்களா? பேய், ஆவி, என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் அது ட்ரீம் மாதிரி தான் வரும். உலகத்தில் இருக்க விஷயங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் சயின்ஸ். அது டே பை டே டெவலப் ஆகிட்டே இருக்கு. இயற்கையோட ஒரு பகுதி தான் அமானுஷ்யம். அது ஒரு எனர்ஜி. ஒரு குட் எனர்ஜி இருக்குன்னா அதே மாதிரி ஒரு பேட் எனர்ஜி இருக்கும் தானே, அவ்வளோதான். ஓகே, சரி. பட் எனக்கு மட்டும் ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்? நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இப்படி ஒரு ஃபீல் வரும். அது என்ன கம்யூனிகேட் பண்ண வருதுன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா நாம என்னோட ப்ரொஃபஸரை பார்க்க போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் நிறையவே ரிசர்ச் பண்ணியிருக்காரு. வேணாம், இது நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே. வேற ரூட்ல ஏதாவது? அது அந்த எனர்ஜிக்கிட்டே நாம கேட்கலாம். அதை நம்மளை ஒரு ரூட்ல கூட்டிட்டு போகும். பட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட். உங்களுக்கு பயமா இருக்கா? இல்லைங்க, அது என்ன கம்யூனிகேட் பண்ண வருது, என்ன மோட்டிவேஷன்ல மூவ் பண்ணுது, இதெல்லாம் உங்களுக்கு சரியா புரியாது. அப்படி ஒன்று ரியலா இருந்தா அது என்னையே செலக்ட் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியணும். அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு மறுபடியும் போய் பார்க்கலாம். ஏய், என்னாச்சு? நீங்க எங்க இருந்து என்ன பிக்கப் பண்ணீங்க? இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்துதான். இந்த பஸ் ஸ்டாப்பா? ஆமா ஆமா, இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்துதான். இல்ல, இது இல்ல. அது ஒரு பழைய பஸ் ஸ்டாப். அங்கதான் நான் அதை பார்த்தேன். கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நைட் டைமுங்கிறதால உனக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. நாங்கள் உன்னை இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்தா பிக்கப் பண்ணோம். நான் ஒரு ஆர்கிடெக்ட். ஒரு டிசைன் பார்த்தா அது என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். இந்த பஸ் ஸ்டாப் இல்ல, ஐ அம் சர்டன். நாங்கள் உன்னை பிக்கப் பண்ணது இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து தான்.
ஒருவேளை நீங்க அந்த லேடியை பார்த்தது இந்த பஸ் ஸ்டாப்பா இருந்திருந்தா அவங்களுக்கு இந்த இடத்துல தான் ஏதாவது நடந்திருக்கணும். மித்ரா, சேனல், இன்டர்நெட், போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த ரோடு அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ஸ் ஒன்றே கிடையாது. 1986ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோட்ல 40 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதுல 32 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 12 பேர் இறந்திருக்காங்க. ஓ, அப்போ சர்வைவர்ஸ் லிஸ்ட் இருக்கு. 1986க்கு முன்னாடி லிஸ்ட் இல்லையா? அதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன மண் ரோடு தான். அதுல எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு தெரியல. போலீஸ் ரெக்கார்ட் படி 6 to 7 டெத் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அப்படியா? அங்க நடந்த ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல அதே இடத்துல அண்ணனும் தம்பியும் செத்து போயிருக்காங்க. ஆனா அது அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனா தெரியல. அது 1992ல நடந்திருக்கு. இறந்தது பழசுல 7 பேரு, புதுசுல 12 பேரு, மொத்தம் 19 பேர் இறந்திருக்காங்க. அதுல லேடிஸ் எத்தனை பேரு? ஆஃப் ரெக்கார்ட் போய் தேடினாதான் தெரியும். அது எப்படி? எனக்கு ஒருத்தர் தெரியும். ஹாய், ஐம் ரியாசுதீன். ஹாய். அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல பார்த்தோம்ல சார், உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். அந்த அட்வான்டேஜ்ல தான். சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐம் கிளாட் டு ஹெல்ப். ஷாலினி ஃபோனில் எல்லாத்தையும் சொன்னான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ கோயிங் த்ரூ. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குன்னு. அது உண்மைதான். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. It started from that bus stop. To be honest, எனக்கு பேய் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனா எனக்கு இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். பேய் பற்றிலாம் எனக்கும் தெரியாது. ஆனால் கடவுள் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. I'll see what I can do. All right? Till then, take care. இறந்தவங்க லிஸ்ட்ல ஏதாவது ஃபீமேல் நேம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? நீங்க கேக்குற மாதிரி எந்த ஃபீமேல் நேமும் ரெஜிஸ்டர் ஆகல மித்ரா. அப்ப நம்ம தேடிட்டு இருக்கிற ரோட்லயும் பஸ் ஸ்டாப்லயும் எந்த லேடியும் சாகல. சொல்லுங்க. விஸ்வா, நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிட்டோம், பட் நோ யூஸ். ஷாலினி சொன்னா. யார்கிட்ட கேட்கணும், என்ன பண்ணணும், எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை சுத்தி இருக்கவங்களை விட்டுட்டு உங்களே நீங்க கேட்டு பாருங்க. அப்படின்னா? உங்க ஆள் மனசை கேட்டு பாருங்க, அதுவே வந்து உங்ககிட்ட பேசும். மித்ரா, எம்டி கோயில் ஒர்க்கோட அப்டேட் கேட்குறாரு. விநாயக், எனக்கு அந்த சைட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க? பிகினிங்லேருந்து சர்வேலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும்.